ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இந்த மாங்காய் சீசனாலே மாங்காய் பச்சடி போட்டுடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப செய்வீங்க பாருங்கள். திங்க டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளாம் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அதனால் குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் பிடிச்சதை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை வச்சு வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிவிட்ட பிறகு மாங்காய் பொடியை நறுக்கி வச்ச மாங்காய் கொட்டிடுங்க. கொட்டி விட்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவை தக்கன உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு உங்கள் தேவை தக்கன தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி தூக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு நல்லா குழஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு சர்க்கரை, இதில் மெயினாக சர்க்கரை தாங்க போடணுமே. சர்க்கரை போட்டு நல்லா நல்லா கிண்டிடுங்க. நல்லா கடைஞ்ச பிறகு கொத்தமல்லி தூக்கி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டவுட்டுங்க. மாங்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா பழுக்குது, அரிசிக்குள்ளே வச்சா பழுக்க முடியுது. எப்படின்னு டிப்ஸ் கொடுங்களேன்.